இந்தியா என்று ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய அந்த டாக்குமெண்ட், அதாவது பயங்கரவாதத்துக்கு எதிரான அந்த தீர்மானத்தில் இந்தியா இன்னைக்கு கையெழுத்து போட மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ராஜ்நாத் சிங் அவர்கள் திட்டவட்டமாக அதில் சைன் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் பஹல்காம்ல நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதல் பற்றிய குறிப்பு இல்லை, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறதுனால அதில் நாங்கள் கையெழுத்து போட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பலூச்சிஸ்தானை பற்றி மட்டும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த பலூச்சிஸ்தானில் அதாவது இந்தியா அங்கே பலூச்சிஸ்தானில் ஒரு பதட்டமான நிலை வைத்திருக்கிறதுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை மட்டும் அதில் சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாங்கள் இதில் கையெழுத்திட முடியாது. ஒரு நாடு அதாவது மொத்தமாக பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டு அந்த பயங்கரவாதத்தை வளர்த்துக்கூடிய வரக்கூடிய ஒரு வேலையே செய்வதை நீங்கள் எதுவும் கண்டிக்கல. அமைதி, வளர்ச்சி இதெல்லாம் பயங்கரவாதத்தோடு சேர்ந்து வர முடியாது, அதனால இதில் கையெழுத்த முடியாதுன்னு ரொம்ப திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. நல்ல விஷயம். இது ஏற்கனவே 2 நாள் முன்னாடி இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் மீட்டிங்கில் பாகிஸ்தான்காரங்க எதுக்கு இந்த ரூமுக்குள்ளே இருக்காங்கங்கிற மாதிரியே அஜித் தோவல் அவர்களை குறிப்பிட்டே பேசியிருக்கார். இன்னைக்கு இதை தொடர்ந்து இன்னைக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் செய்திருக்கார். இது எல்லாத்தையும் கூட என்ன அப்படின்னா, சசி தரூர் அவர் கூட பேசும்போது நீங்கள் பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய பாகிஸ்தானை கூட வச்சுக்கிட்டு எப்படியே நீங்கள் பயங்கரவாதத்தை பற்றி பேச முடியும்னு சசி தரூர் அவர்களும் இந்த விஷயத்தை பேசியிருக்கார். அதனால இப்போ இந்தியாவின் இந்த நிலைப்பாடு என்பது உண்மைக்குமே பாராட்டக்கூடியது அப்படிங்கக்கூடியது மாற்று கருத்து இல்லாமல் இருக்கக்கூடியது. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், உலகம் முழுக்க இப்போ பாகிஸ்தானை பயங்கரவாத நாடுங்கக்கூடியதில் பிராண்டு பண்ணுறதுல இன்னைக்கு இந்தியா ஒரு நல்ல முயற்சி எடுத்து வருகிறது. இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இதில் நான் இதில் என்னன்னா, இதில் பாஜக அரசின் தோல்வியும் நான் ஒன்று பார்க்குறேன். என்ன தோல்வி அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான். பகல்காம் தாக்குதல் முடிஞ்ச உடனே நம்ம ஆபரேஷன் சிந்தூர் பண்றோம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் பண்ணின உடனேயே நம்ம பாகிஸ்தானை அன்னைக்கே உலகம் முழுக்க தோல் உரிச்சிருக்கணும். அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ஏதோ இந்தியாவுக்கு ஏதோ நஷ்டம் இருந்தது மாதிரி பாகிஸ்தான் அவனை சொந்தமாகவே கொண்டாடிக்கிட்டான். இல்லை, நீ வாங்கினவன் தான் அப்படிங்கக்கூடியதை இந்தியா பெரிய அளவில் அது அந்த நேரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ண தவறியது. ஸோ நரேட்டிவ் செட்டிங்ல அந்த நேரத்தில் இந்தியா கோட்டை விட்டது என்பது உண்மை. அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவ் செட் பண்ணியிருந்தால் இன்னைக்கு பலூச்சிஸ்தான் இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ல வந்திருக்குமாங்கிறது கூட டவுட்டு தான். ஸோ அந்த நரேட்டிவ் செட்டிங்ல இந்தியா முதல்ல ஒரு சருகலை சந்தித்ததுங்கக்கூடியதுல மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, சைனா தான் இதுல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல். ஏன் அப்போ உய்கர் முஸ்லிம்களை பத்தின இது ஏன் இதுல வரல இந்த டாக்குமெண்ட்ல? ஏன் அதை எந்த துலுக்க நாடும் கேட்கல? அப்ப இவ்வளவு நாள் அமெரிக்கா எப்படி துலுக்க பயங்கரவாதத்தை பயன்படுத்தியதோ, சைனா இனி இந்த துலுக்க பயங்கரவாதத்தை பயன்படுத்த போகிறது. ஆனா அமெரிக்காவும் இவனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா டெமோக்ரஸிங்கக்கூடிய பேர்ல தனக்கு தலையில தானே கொள்ளி வச்சுக்குது. எல்லாவனையும் உள்ள விட்டு தேவையில்லாம தாலிபான் இவனுங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி மாட்டி. சைனா ரொம்ப தெளிவான நாடா இருக்கு, எந்த பயிலையும் உள்ள விடலை. ஈவன் பாருங்களேன், இப்ப நம்ம ஊர்ல பிஷப்பை யார் அறிவிப்பான்னா போப்பு தான் அறிவிப்பார். சைனால பிஷப்பை சைனா தான் அறிவிக்கும், போப்பு அறிவிக்க முடியாது. ஏன் நாட்டில் உள்ள பிஷப்பை நீ யாரா அறிவிக்கிறதுக்கு? அதனால தான் சைனால இருக்கக்கூடிய கிறிஸ்தவனும் சைனானா பேசாம இருக்கான். நம்ம ஊர்ல உள்ள கிறிஸ்தவ பாதிரி வேட்டிக்கனுக்கு தான் விசுவாசமா இருக்கானே தவிர நம்ம நாட்டுக்கு விசுவாசமா இருக்க மாட்டேங்கிறான். வித்தியாசம். ஸோ இந்த நீக்கு போக்குகள் தெரிஞ்சவன் சைனாக்காரன். அதனால இன்னைக்கு அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் இஸ்லாம் அப்படின்னு, அதாவது இந்த அடிப்படைவாத துலுக்க, இது ஒரு கட்டமைப்பு. இதை யாரு வேண்டும் என்றாலும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு அமெரிக்கா அதை பயன்படுத்தலையா, இன்னைக்கு துட்ட போட்டாச்சுன்னா சைனாவால் அதை பயன்படுத்த முடியும். ஏன்னா நீங்க தான் மூலச்செலவை செய்து ஒரு கூட்டத்தை தயார் பண்ணிட்டீங்க. இப்ப பாருங்க, 2009 எல்டிடி இங்க திமுகவின் துரோகத்தால் மொத்தமா இலங்கை தமிழர்களும் சேர்ந்து அழிந்தார்கள். அப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்டிடி கேடர்ஸை பாகிஸ்தான் ஹை கமிஷன் கண்டியில் இருக்கிறவங்க இந்தியாவில் உளவு பார்க்க பயன்படுத்தினாங்க. ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் அ ட்ரெயின்டு ஃபோர்ஸ். அவனுக்கு இந்த டெரைன் நல்லா தெரியும், அவனுக்கு எப்படி எஸ்பினாஜ் பண்ணணும்னு தெரியும், அவனுக்கு எப்படி வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், அவனுக்கு எப்படி கடத்தணும் தெரியும். இதெல்லாம் ஆல்ரெடி இஸ் ட்ரெயின்ட். எல்டிடியில் இருக்கும்போது எல்லாம் அவன் செய்தான். இப்ப பணத்தை கொடுத்தா நான் இப்ப அவனை யூஸ் பண்றேன். அவனுக்கும் துலுக்கனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
அவனுக்கு ஜிகாதுக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்கா? ஒன்றும் கிடையாது, அவனுக்கு பழப்பு. இப்போ சைனாக்காரனை பொறுத்தளவில் இப்போ இவன் என்ன பண்ண போறான்? எனக்கு எங்க நாட்டுக்குள்ள நான் தொழுக்கணும் விட மாட்டேன், என் நாட்டுக்குள்ள எந்த மதத்துக்காரையும் நான் விட மாட்டேன், வெளிநாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்க அந்த மதத்தை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டலிஸ்டிக் ஐடியாலஜிஸ் இதை நீங்க மொத்தமா ஒழிக்காம உங்களால இந்த பயங்கரவாத ஒழிப்புங்கக்கூடியது பாசிபிள் இல்லை. இப்போ நீங்க இப்போ இந்த ஷாங்காயில் உள்ள இந்த மீட்டிங்ல இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே 1947 வெள்ளக்காரன் சொன்னதை நான் இப்போ கோட் பண்றேன். என்ன சொன்னான்னா, பாகிஸ்தான்கக்கூடிய நாடு நமக்கு இந்தியாவையும் விட தேவை, ஸ்ட்ராட்டஜிக்கலி அது இம்பார்ட்டன்ட்டு. இது வெள்ளக்காரன் 47 சொன்னது. ஸோ பாகிஸ்தான் உருவாக்கினதுக்கு பாகிஸ்தானின் தேவை துலுக்குனியும் கூட யாருக்கு அதிகம்னா யூரோப்பியன் பவருக்கு அதிகம். இப்போ நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்தாச்சுன்னா 47 இந்தியாவோட நிலை என்ன, பாகிஸ்தானோட நிலை என்ன, நம்ம எத்தனாவது எக்கானமியா இருந்தோம், இன்னைக்கு நம்ம வேர்ல்டு 4th லார்ஜஸ்ட் எக்கானமி. பாகிஸ்தான் அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருந்தது? பாகிஸ்தானுக்கு எத்தனை தரம் வேர்ல்டு லோன் பேக்கேஜ் கொடுத்து எத்தனை டிஃபால்ட், எவ்வளவு பெயிலவுட் பேக்கேஜ் கொடுத்தும் பாகிஸ்தானால எந்திருக்க முடியாது. இன்னைக்கும் சொல்ல போனா வெளிநாட்டுக்காரன் போடுற பிச்சையில தான் சோதனை போட்டு தின்னுகிட்டு இருக்கான். இதுதான் அந்த நாட்டோட நிலைமை. இப்போ இந்தியா இஸ் அ ரைசிங் சூப்பர் பவர். இந்தியாவால இந்த பாகிஸ்தான் சைனா த்ரெட்டு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம குளோபல் சூப்பர் பவர் ஆயிருப்போம். மூணாவதாக முக்கியமான விஷயம், காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருந்தால் ஆயிருப்போம். நம்மளோட பெரிய கஷ்டகாலமே அது. ஏன்னா அந்த கட்சி ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுக்கும், இன்னொரு பக்கம் அமெரிக்க பாதிரியார்களுக்கும், ஒரு பக்கம் ஜிகாதிகளுக்கும் அடிபணிந்திருந்தது. அதனால இந்த நாடு உருப்படாமல் இருந்தது. ஒரு 10-12 வருஷமா தான் ஒரு தேசியவாதி இந்த நாடாள வந்திருக்காரு. இந்த 11 வருஷத்துல இந்தியாவோட அசண்டன்சி என்ன? இதுக்கு முன்னாடியும் பல பிரதமர்கள் இருந்தார்கள், ஆனா இந்த அளவு வேகமாக இல்லை. லால் பகதூர் சாஸ்திரி ஆகட்டும், ஏவன் நேரு கூட டெவலப்மெண்ட் விஷயங்கள்ல இருந்தார். ஆனால் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார் ப்ரெஷருக்கு. அவர் நாடு நாசமாக போனவங்க அந்த ஒரு இதில் செய்யலை. ஆனால் பல ப்ரெஷருக்கு அவருக்குள்ள சொந்த வசதிகளுக்காக, அவருக்குள்ள சில ஐடியாலஜிக்கல் இதுக்காக நாட்டை வித்துருவார், அது வேற. ஆனால் ஹி இஸ் எ கேப்பபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் முகமது அலி ஜின்னா, அதில் மாற்று கருத்து கிடையாது நமக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியா ஒரு குளோபல் சூப்பர் பவர் ஆக முடியாதுன்னு இந்தியாவுக்கு நீங்க பர்மனண்டா எங்கேயா செக் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப அதுக்கு பாகிஸ்தான் தேவை. இன்னைக்கு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்குது. இன்னைக்கு இந்த ஷாங்காய் சம்மிட்ல இந்த மாதிரி தீர்மானத்துக்கு சைனா ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னா, கடந்த பாலாகோட் ஸ்ட்ரைக்கு அப்புறம் பாகிஸ்தானை ஒன்றும் இல்லாம சோத்துக்கு சிங்கி அடிக்க வச்சுட்டார் மோடி. இப்ப இருக்கிறதையும் சோழிய முடிச்சாச்சு. இப்ப இந்த நாடு இனிமே இருக்குமான்னு டவுட். ஐயோ பாகிஸ்தான்ல இருக்கிறவனுக்கு அந்த நாடு வேண்டாங்கிறான். பலூச் எனக்கு வேண்டாம் ஏன் இந்த பாகிஸ்தானேங்கிறான். சிந்தி எனக்கு வேண்டாம்ங்கிறான். பக்தூன் எனக்கு வேண்டாம்ங்கிறான். ஆனா உனக்கு வேணும்னு சொல்றது யாருன்னு இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் வேணும்ங்கிறான். இப்ப இதுதான் இங்க பிரச்சனை. இப்ப இதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த முனீரை இவ்வளவு தூரம் இவங்க தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தீர்மானம்லாம் நம்ம எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும்னா, இந்த கண்ணோட்டத்தில் இது பார்க்கப்பட வேண்டும். அப்போ ஆரம்பத்திலேயே இந்த நரேட்டிவ் செட்டிங் இந்தியா சரியாக பண்ணி இருந்ததுன்னா பாகிஸ்தானுக்குள்ள ஒரு அக்செப்டபிலிட்டி இங்கக்கூடியதை நம்ம வெகுவாக குறைத்திருக்கலாம். இது என்னோட அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயம் தவறாக இருக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். ஏன்னா நாம் பார்த்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட நரேட்டிவ் செட்டிங்ல ஒரு ஃப்ளா இருக்கிறதாக தெரிகிறது. உண்மை என்னங்கக்கூடியது நமக்கு தெரியாது. ஏன்னா பல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ளேயோ டிஃபென்ஸுக்குள்ள சில ரொம்ப இன்டிமேட் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஓவராலா இன்னைக்கு அவைலபிள் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ டொமைன்ல, அதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம தோற்றுருக்கோங்கக்கூடிய அதுதான் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு காரணங்கிறது என்னோட அபிப்பிராயம். இல்லை வேற ஏதாவது காரணம் இருந்ததுனால் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாகிஸ்தானுக்காக வேண்டி இவர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும். நரேட்டிவ் செட்டிங்ல நம்ம தவறு பண்ணினோம், ஏன்னா இருக்கிற ஈவெண்ட்ஸை வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. எந்த தவறு பண்ணாலும் அதுக்குள்ள தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால எனக்கு அந்த விஷயத்துல எனக்கு ஒரு இந்த மத்திய அரசுக்கு மேல எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதுக்கு சரியான விளக்கம் மத்திய அரசுல இருந்து இதுவரை
கொடுக்கப்படவில்லைங்கிறதுனால நான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இது ஒரு நல்ல தொடக்கம். ஆனால் இது வந்து எனக்கு இன்னொரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ FATFக்கு வந்து இப்போ பாகிஸ்தானை வந்து கொண்டு போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆகிறது அப்படின்னு சொன்னால் இந்தியாவால் FATF கிரே லிஸ்ட்டுக்குள்ளே பாகிஸ்தானை கொண்டு போக முடியுமா அப்படிங்கக்கூடிய அடுத்த கேள்வி நமக்கு வருகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்கு இதெல்லாம் ஒரு இம்ப்ளிமெண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்ம அங்கே இப்போ கையெழுத்து போடலைங்கிறது சரி, அதை எதிர்த்தோங்கிறது சரி, ஆனால் ஃபைனலி ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் த ஈட்டிங். அதனால் இந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்மானம் வருகிறது அப்படின்னு சொன்னால் அதை ஏன் ஏற்கனவே நம்ம வந்து தடுக்கலை, அது வந்து நான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒரு ஃபெயிலியராக பார்க்குறேன். ஏன்னா தட் ஷுட் ஹவ் பீன் டன் பிஃபோர். இல்லை முயற்சிக்கு மீறி என்னென்னவோ சக்திகள் இதை வேலையை செய்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் நம்ம மத்திய அரசு உண்மைக்குமே பாராட்டணும். ஏன்னா அந்த எதிர்ப்பையும் மீறி நம்ம வந்து அடிபணியாமல் இன்னும் போராடி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியதுல வந்து மத்திய அரசை பாராட்டலாம். அந்த உண்மை தெரியாமல் நான் இதில் ஃபைனலாக என்னால் ஒரு கருத்து சொல்ல முடியாதுங்கிறது தான் உண்மை.